சித்திரவே லிட்டரலி சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுல வீட்டுக்கு ஏர் கூலர் வாங்குறது பெஸ்ட்டா? இல்ல ஏர் கண்டிஷனர் வாங்குறது பெஸ்ட்டான்னு டவுட்ல இருந்தீங்கன்னா, இந்த வீடியோல எது பெஸ்ட்ன்னு நான் லைவா டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இந்த ரூம் சைஸ் 10க்கு 12. எங்க வீட்ல இருக்கிறதுலே இதான் சின்ன ரூமு. ஆனா எங்க வீட்ல இருக்கிறதுலே அதிகமான பொருட்கள் இந்த ரூம்ல தான் இருக்கு. உள்ள ஒரு இரும்பு மல்டி ஜிம்மு, அது போக ஃபோல்டிங் பெட்டுன்னு நெறைய ஐட்டம்ஸ் லோட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ரூமுக்கு நான் எத்தன டன் ஏசி போட்டிருக்கேன்னு சொன்னா நீங்க ஷாக் ஆயிருவீங்க. பட் ஃபர்ஸ்ட் நம்ம ஏர் கூலர் யூஸ் பண்ணி இந்த ரூம கூல் பண்ண ட்ரை பண்ண போறோம். ஸோ ஏர் கூலர்ல தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கிறேன். அதுக்கப்புறம் நெறைய ஐஸ் கியூப்ஸ் எடுத்து இந்த ட்ரேல ஒண்ணொண்ணா வச்சுக்கிறேன். இப்போ ஏர் கூலரை இருக்கிறதுலே ஹை செட்டிங்ல வச்சுட்டு அண்ட் அது போக கூல் மோடும் ஆன் பண்ணிட்டேன். இப்போ ரூமோட கரண்ட் டெம்பரேச்சர் இந்த கிளாக்ல 32 காட்டுது, இந்த கிளாக்ல 32.9 காமிக்குது அண்ட் எம்ஐ ஏர் பியூரிஃபயர்ல 33 காமிக்குது அண்ட் ஹியூமிடிட்டி 57 காமிக்குது. ஒரு மணி நேரத்துக்கு ரூமை மூடி வச்சுட்டு கூலிங் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணலான்னு பார்த்தேன். பட் 1.5 மணி நேரம் ஆயிருச்சு. ஸோ அப்ராக்சிமேட்டா 1 hour 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் செக் பண்றப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாக்ல கரெக்டாக 1 டிகிரி கம்மியாக இருக்கு அண்ட் செகண்ட் கிளாக்ல பார்த்தீங்கன்னா அரை டிகிரி கம்மியாக இருக்கு அண்ட் எம்ஐ ஏர் பியூரிஃபயர்ல 1 டிகிரி கம்மியாக இருக்கு. ஆனால் ஹியூமிடிட்டி 79 ஆயிருச்சு. ஹியூமிடிட்டி எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு பயங்கர புழுக்கமா இருக்கும் ரூம். 1 hour 30 மினிட்ஸ் ஓடியும் ஏர் கூலர் வேஸ்ட் தான். இப்போ ஏர் கூலர் ஆஃப் பண்ணிட்டு ஏசியை 24ல வைக்கிறேன். இப்போ கரண்ட் ரூம் டெம்பரேச்சர் 32 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு, ஹியூமிடிட்டி 76ல இருக்கு, டைம் 4:47. ஜஸ்ட் 15 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்றேன். 4 டிகிரி கம்மியா இருக்கு அண்ட் ஹியூமிடிட்டி 56க்கு ட்ராப் ஆயிடுச்சு. இப்பவே செம்ம சில்லா ஃபீல் ஆகுது. பட் இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு டோட்டல் ஹாஃப் அன் அவர் கழிச்சு செக் பண்றேன். ரூம் டெம்பரேச்சர் 26 ஆயிடுச்சு அண்ட் ஹியூமிடிட்டி 49க்கு வந்துருச்சு. லிட்டரலி எனக்கு குளிர ஆரம்பிச்சிருச்சு உள்ள. ஸோ இதுலேயே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வீட்டுக்கு ஏசி தான் பெஸ்ட்னு. அப்போ ஏர் கூலர் வேஸ்டான்னு கேட்டிங்கன்னா, ஏர் கூலர் எப்பயுமே ரூம்குள்ள க்ளோஸ்டு ஸ்பேஸ்ல வைக்கவே கூடாது. டோரை ஓப்பன் பண்ணி காத்து ஒரு இடத்துல வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹியூமிடிட்டி ரொம்ப அதிகப்படுத்தாம ஓரளவுக்கு கூலிங்கான காத்து வரும். பட் ஒரு ஃபேன் மாதிரி தான் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபைனலா இவ்வளோ பொருள் இருக்க இந்த ரூமுக்கு நான் எத்தனை டன் ஏசி போட்டிருக்கேன் தெரியுமா? வெறும் 3/4 டன். எஸ்ங்க, 0.8 டன் ஏசி தான் போட்டிருக்கேன். ஸோ ஏர் கூலர் வாங்கலாமா ஏசி வாங்கலாமான்னு கன்ஃபியூஷனில் இருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.